என்ன மோகனா? சொல்லு சொல்லு. என்ன ஏதோ ஒரு மாதிரி கடுப்பா இருக்க? நம்ம அப்பா என்ன சொன்னாலும் உனக்கு ஞாபகம் இல்லையா? அப்பாவா? எந்த அப்பா? எந்த அப்பாவா? ஆ, நம்ம தளபதி, நம்ம முதலமைச்சர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க. ஆனால் இந்த அப்பா என்ற உறவு மாறாது. அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டியிருக்குன்னு சொல்லுவேன். நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. அவரு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனா நீ இப்ப கடுப்பா இருக்கிறத பார்த்தா அவர் சொன்ன முக்கியமான விஷயத்த நினைச்சுதான் கடுப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்கள் பாதுகாப்புல தமிழ்நாடு வந்து தலை சிறந்து இருக்கு, முதல் இடத்துல இருக்கு. பெண்கள் வந்து பாதுகாப்பா இருக்காங்கன்றதுனாலதான் அடுத்த முறையும் தமிழகத்துல திமுகவே ஆட்சி அமைக்கும்ன்றதுல நாங்க உறுதியா இருக்கோம்லாம் சொன்னாரு. அதை நினைச்சு கடுப்பா இருக்கியா? திராவிட மாடல் 2.0 வேற பேர் வச்சார்ல. இப்ப 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே பாலியல் வன்கொடுமைனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போன பதிவிலேயே நம்ம ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருப்போம். இப்ப நேத்து நள்ளிரவு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோவை மாவட்டத்துல விமான நிலையம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேக் சைட்ல ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய ஆண் நண்பர் கூட பேசிட்டு இருந்திருக்காங்க கார்ல. அப்ப அடையாளமே தெரியாத 3 நபர்கள் அங்க போயிட்டு அந்த ஆண் நண்பரை வெட்டிட்டு அந்த பொண்ணை கூட்ட பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்காங்க. இந்த சம்பவம் காலையில தான் தெரிய வருது. அந்த பையன் வந்து வெட்டினாலும் பரவாயில்ல, நான் காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டு காயங்களோட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து காவல் அதிகாரிகள் வந்து தேடி பார்க்கும்போது அந்த பொண்ணு காலையில ஒரு இடத்துல இருந்து மீட்கப்பட்டு இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, 2 பேருமே இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. காவல்துறையினர் சார்பில் பார்த்தோம் அப்படின்னா 7 தனிப்படைகள் அமைச்சு தேடிக்கிட்டு இருக்கோம். முக்கியமா இந்த திருவண்ணாமலை பக்கம்லாம் வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல கட்சி தலைவர்கள் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும், பாஜகவினுடைய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும், பலரும் தெரிவிச்சிருக்காங்க. பாஜக சார்பில் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 5ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சோ ஓவராலா தமிழகத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது உண்மையானுமே ரொம்ப சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல கூட ஒரு இடத்துல பார்த்தோம், இன்டர்வியூக்காக போன பெண் வந்து எரிந்த நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. என்ன காரணம், யாரு பண்ணாங்க அப்படின்றதுக்கான விசாரணை இப்ப வரைக்கும் வெளியே வரல. அதுக்குள்ள திரும்ப இப்படி ஒரு துயர சம்பவம் அப்படிங்கிறது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இப்படி ஒரு வருஷமும் பார்த்தேன் அப்படின்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை மறக்காம சொல்லிடுறாரு, பெண்களுடைய பாதுகாப்புக்கு நாங்க உறுதி, காவல்துறை எங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க, நாங்க எல்லாத்தையுமே பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. நான் எங்கே போனாலும் அங்க கூடுற கூட்டத்துல அதிகம் இருக்கிறது பெண்கள் தான். பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா, கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருக்குன்னு நீங்க பாராட்டுறீங்க. அந்த தருணம் இதுதான் ஆட்சியின் பலன். இதற்காகத்தான் ஆட்சிக்கு வந்தேன்னு நினைச்சு நான் பூரிப்படைகிறேன். இந்த திமுக ஆட்சி வந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே இந்த பாலியல் குற்றங்கள் அப்படின்றது குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது, எல்லாமே அதிகமாயிதான் இருக்கு. இந்த போக்சோ வழக்குகளா இருக்கட்டும், பாலியல் குற்றங்களா இருக்கட்டும், பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த வன்கொடுமைகளா இருக்கட்டும், இது எல்லாமே அதிகமாயிட்டே தான் இருக்கே தவிர அதை குறைக்கிறதுக்கு இந்த தமிழக அரசு என்ன முடிவு எடுத்தாங்க, தலைமையகத்துல இருந்து என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட அப்படின்னா அதுவுமே ஒரு பெரிய கேள்விக்குறியா தானே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ. அந்த இஷ்யூ நடந்தப்போ பெரிய இஷ்யூவா பேசப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சிச்சா, என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்ற தகவல் ஏதாவது தெரியுமா உனக்கு? இல்ல, அப்படி எதுவும் பெருசா வெளியே வரவே இல்லை. இந்த மாதிரி பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா தைரியமா எப்படி பெண்கள் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி எப்படி நம்புறது? தமிழக அரசை எப்படி மக்கள் நம்புவாங்க? இதுல இவர் வேற என்ன அப்பான்னு மக்கள் எல்லாரும் கூப்பிடுறாங்க, முக்கியமா பெண்கள் எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரை வேற வச்சுக்கிறாரு அவரே. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழக அரசால திமுகவால சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன, நாங்கள் வந்து தமிழர்கள், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இந்து மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே வெக்கப்படுற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன, மற்ற மதத்தினருக்கு கொடுக்கிற மரியாதையை வந்து இந்து மதத்துக்கு திமுக கொடுக்கறது இல்லை அப்படிங்கறதா. ஏன்னா உதயநிதி அவர்களா இருக்கட்டும், இல்ல பிற திமுக கட்சி சேர்ந்தவங்களா இருக்கட்டும், கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றதுல இருந்து இல்ல இஸ்லாமியர்களுக்கான ஒரு திருநாள் வாழ்த்து சொல்றதுல இருந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஆனா இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றது மட்டும் அவங்களுக்கு வந்து வாயிலேயே நுழையாத ஒரு விஷயமா இருக்கும்ன்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நானும் பெருமையா சொல்றேன், நானும் ஒரு கிறிஸ்டியன் தான் அப்படின்னு நான் பெருமையாக சொன்னேன். உடனே உங்களுக்கு தெரியும், பல சங்கிகளுக்கு பயங்கர வைத்தறிச்சல், அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு. நான் இன்னைக்கு மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன், அதை சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நானும் ஒரு கிறிஸ்தவன் தான்.
அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில வந்து பஞ்சம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து ஒரு கோவில் திருவிழா நடந்திருக்கு. பக்கத்திலே பார்த்தோம்னா ஒரு பப்ளிக் கிரவுண்ட் ஒன்று இருந்திருக்கு. அங்க அன்னதானம் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த பஞ்சம்பட்டி கிராமத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களும் அரசு அதிகாரிகளும் அந்த கிரவுண்ட்ல அன்னதானம் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இத வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. சுவாமிநாதன் அப்படிங்கிற நீதிபதியின் தலைமை கீழே அங்க வந்து கிறிஸ்தவர்கள் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே வந்து இந்த கிரவுண்டை எங்களுக்குன்னு கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கும் மேல நாங்க தான் அந்த கிரவுண்டை பயன்படுத்திக்கிட்டு வரோம். இதனால வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, அலௌட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினான காரணம் என்ன அப்படின்னா, அங்க வந்து இந்துக்கள் மைனாரிட்டியா இருக்காங்க, மெஜாரிட்டியா கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க அப்படின்றதுனால இங்க வந்து அனுமதி கொடுக்கப்படல அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வந்தது. இப்போ இதுக்கு திமுக அரசு என்ன மாதிரியான பதில் சொல்லுவாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அனைவரும் சமம், எல்லாருக்கும் நாங்க ஒரே மாதிரியான ஒரு இதைதான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அதுதான் கேள்வி. இப்ப இந்த கோயம்புத்தூர் விஷயமா இருக்கட்டும், இதுவுமே வந்து பல கட்சிகள் சார்புல பெரிய விஷயமா பேசப்பட்டு ஊடகங்கள்ல வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கான நடவடிக்கை என்ன அப்படிங்கறத எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்போ இந்த கிராமங்கள்ல நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும்னு வச்சுக்கோயேன், இதெல்லாம் வந்து முதல்ல அந்த திமுக அரசுல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் அவங்களை போய் ரீச் ஆகுமா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. இப்ப அடுத்து பார்த்தா அப்படின்னா, இந்த 2 விஷயங்கள் நடக்கட்டும். இதுக்கு முன்னாடியே வந்து நேத்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டம் எதற்காக அப்படின்னா, எஸ்ஐஆர் வரக்கூடாது தமிழ்நாட்டுல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த கூட்டத்துக்கு வந்து மொத்தமா 64 கட்சிகளை கூப்பிட்டாங்க. அந்த கட்சிகள்ல பாமக, நாதாக, பாஜக, அதிமுக இந்த மாதிரி கட்சிகள் எதுவுமே இடம்பெறல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க கூப்பிட்ட 64 கட்சிகள்ல 21 கட்சி அந்த கூட்டத்துக்கு வரவே இல்லை. இந்த கூட்டம் எதுக்குன்னு நினைக்கிற? இந்த தமிழ்நாட்டுக்கு எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்களாம். இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஒவ்வொரு கட்சியினுடைய அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கேட்கறதுக்கு தான். சோ இப்போ எந்தெந்த கட்சிகள் திமுகவை எதிர்த்து பேசுவாங்களோ, முன்னாடியே சொன்ன மாதிரி இல்ல இது வேணும் வேண்டான்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளான பாஜகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், இல்ல பாமகவா இருக்கட்டும், இவங்களுக்கு அழைப்பே விடுக்கப்படலைங்கிறப்போ அது எப்படி அனைத்து கட்சி கூட்டமாகும்? ரெண்டாவது, தாவேகா வந்து அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு அறிக்கையும் விட்டுருக்காங்க. தமிழகத்துல இவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, ஊழல் மோசடிகள்னு அவ்வளவு வந்திருக்கு, டெல்டா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்கப்போ நீங்க எஸ்ஐஆர் பத்தி பேசுறீங்க அப்படின்னா திமுக என்ன மாதிரியான ஒரு அரசியலை கையில எடுக்குதுன்றத நம்ம பாத்துக்கிறோம். முக்கியமா செய்தி ஊடகங்கள்ல வரது என்ன, தமிழக அரசினுடைய அனைத்து கட்சி கூட்டத்தை மறுத்து தாவேகான்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா அப்படி வரக்கூடாது. இது தமிழக அரசினுடைய அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது, திமுகவினுடைய அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. சோ ஓவராலா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு என்ன அப்படின்னா, அது அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு பத்தியா, அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துன்னு வச்சுக்கோயேன், கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு ஜாதி கட்சியின் அடிப்படையில தான் வராங்க. அப்போ இது எதுக்காக? ஜாதி கட்சியினுடைய ஓட்டுகள் உங்களுக்கு வேணும்ன்றதுக்காக நடத்தப்பட்ட கூட்டமா அப்படின்றதான் இப்ப பலருடைய கேள்வியா இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படின்னா, முதல்வர் அவர்கள் என்ன பேசியிருக்காரு, பிரதமர் அவர்கள் பீகார்ல பேசின விஷயங்களை தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. தங்களுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டுல எதுவும் எடுபட மாட்டேங்குது என்கிற அந்த ஆத்திரத்துல தான், நம்ம மேல இருக்கக்கூடிய வன்மத்துல தான் இப்ப என்ன பேசுறாங்க. அதுல குறிப்பா மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே பீகார் மாநிலத்தில் போய் என்ன பேசி இருக்கிறார், தான் எல்லாருக்குமான பிரதமராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் மோடி அவர்கள். திரு கருணாஸ் அவர்கள் வந்து தாவேகாவை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. அவர் வந்து நடிக்கிறதுக்கு ஷூட்டிங்க்குனா போவாரு, மக்களுக்காக எல்லாம் வருவாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. திமுகவினுடைய அமைப்பு செயலாளரான திரு RS பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்தவர்கள்லாம் வீரர்கள், வராதவர்கள் எல்லாம் பயந்தவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அழைப்பே விடுக்கலையே அப்புறம். ஆமா, அது வந்து கணக்குல வராது, அவங்க செய்யறதெல்லாம் கணக்குல வராது, மத்தவங்க என்ன பண்றாங்களோ அதான் கணக்கு. சோ அப்படி பார்த்தோம்னா இவங்க எல்லாருடைய பிரதான நோக்கம் வந்து பிற கட்சிகளை விமர்சனம் பண்றது. தாவேகா, நாம் தமிழர், பாஜக, அதிமுகன்னு எந்தெந்த கட்சிகள் இருக்கோ எல்லாரும் விமர்சனம் பண்றது தானே தவிர மக்கள் மேல அக்கறையை காட்டுவீங்களா மாட்டீங்களா? தமிழகத்துல இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் கவர் பண்ணக்கூடிய விஷயம் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கறதுதான். இந்த எஸ்ஐஆர் பத்தி பேசின அந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அவங்க என்னென்ன ரிப்ளை கொடுக்குறாங்க, முதல்வர் என்ன பேசுறாரு, துணை முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா,
நிதியே இல்லைனாலும் நாங்க உரிமை தொகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து துணை முதலமைச்சர் சொல்லும் போதுதான் எனக்கு இந்த பக்கம் ஒரு காமெடி ஞாபகம் வருது. எஸ்ஐஆர் அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னு ஊடகத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன பதில் சொல்லிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த எஸ்ஐஆருக்கான விளக்கத்தையே தப்பா சொல்லியிருக்காரு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காரு. We have continuously opposed special intensive registration of this SIR issue. ரெஜிஸ்ட்ரேஷனா? அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தான். அதுவே தெரியாம ஒரு துணை முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னா இவர் இங்க இருக்காரு பத்தியா? இவருடைய அப்பா மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு காலத்துல ஒரு விஷயம் பண்ணாரு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? Are you telling people this time you are going and saying yes we made a mistake, or how are you handling the corruption issue? டெவலப்மெண்ட் ஒன்லி. அந்த ஒரு டெவலப்மெண்ட்டை வச்சே வாழ்க்கையை கடத்திட்டாரு. அந்த மாதிரி இவர் வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. ஓவராலா ஒரு விஷயம் தெரியுது. தாவேகாவினுடைய இந்த அறிக்கையில சொன்ன மாதிரி எந்த விஷயங்கள் இருக்கோ இல்லையோ, நல்ல விஷயங்களை ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா ஆமாம்பான்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி தாவேகாவினுடைய அறிக்கையில பார்த்தோம்னா இது வந்து ஒரு மடைமாற்று அரசியல்னு சொன்னாங்க. தாவேகா மட்டும் கிடையாது, பல கட்சிகள் சார்புல சொல்லப்படுறது. இவ்வளவு பிரச்சனைகள் தமிழகத்துல போய்கிட்டு இருக்கு. முக்கியமா இந்த டெல்டா விவசாயிகள் பிரச்சனைய பெரும்பான்மையா பேசி வெளியே கொண்டு வந்ததே அதிமுக தான். எடப்பாடியார் அவர்கள் தான் கொண்டு வந்தாரு. ஆனா இவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காக இப்ப திமுக கையில் எடுத்த ஒரு பெரிய ஆயுதம் அப்படிங்கிறது தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது. அதுக்காக அதிமுக சார்பில் நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. நீங்க வந்து பயப்படாதீங்க, இது அந்த சார் கிடையாது, இந்த சார் தான் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருந்தாலும் திமுக வந்து இந்த எஸ்ஐஆரை விடுற மாதிரி தெரியல. இப்போ நடந்த இந்த கோயம்புத்தூர் சம்பவமா இருக்கட்டும், இதுக்கு தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20 டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.